இன்று ஜீவகாருண்யம் 6வது பகுதி. 6 விதமான அறிவு படைத்த உயிரினங்களுக்குள்ளே 6வது அறிவாகிய பகுத்தறிவை பெற்றிருப்பது நாம் பெற்ற தவ பயன் என்றே கருத வேண்டும். இத்தகைய பயன்மிக்க உடலை பெற்ற நாம் அதனை பேணி காக்க வேண்டுவது இன்றியமையா கடமையும் வாழ்வியல் நியதியும் ஆகும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானமும் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலர் வாக்கிற்கு இணங்க நாம் உயிரை வளர்க்க வேண்டும். உயிரை வளர்ப்பதற்கு உடம்பு வேண்டும். உடம்பை வளர்ப்பதற்கு உயிரை வளர்க்க இயலாது. உடம்பை வளர்க்காவிட்டால் உயிரை வளர்க்க இயலாது. அதனால் உயிர் பயனாகிய உருவொருளை காண இயலாது. ஆகவே நாம் மெய்ஞானம் சேரமாட்டோம் என்ற அழகிய கருத்தை அருமையாக நவில்கின்றது திருமந்திரம். இதனால் நாம் அறிய வேண்டிய பொருளாவது மெய்ஞானம் பெறுதலாகும். இதனை திட்டவட்டமாக அறுதிட்டு கூறுகிறதே திருமூலர். அடுத்து நம் சிந்தையில் எழும் வினா மெய்ஞானம் என்றால் என்ன என்பதாகும். அஞ்ஞானத்துக்கு எதிரானது மெய்ஞானம். மெய்ஞானம் என்றால் உண்மை அறிவு. உண்மை அறிவின் பயன் உருவொருள் காண்டல். உள்ளத்துள்ளே உருவொருள் எனும் சக்தி மனிதனுக்கு மட்டுமே உள்ளது. ஆகவே உருவொருள் காணும் உன்னத நிலை பெற உடலை ஓம்புதல் வேண்டும். உடலை எத்தனையோ வழிகளில் ஓம்பலாம். அத்தனை வழிகளிலும் தலையாயது உணவு உணலை ஆகும். உணவை உண்ணாவிட்டால் உடலை ஓம்ப இயலாது. அதனால்தான் பசி வந்திட 10ம் பறந்து போகும் என்றார்கள். 10ம் பறந்து போய்விட்டால் நம் மெய்ஞானம் காண்பது எவ்வாறு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்துக்கும் முதன்மையானது உணவு உண்டி. முதற்றே உணவில் பிண்டம் என்பது உண்மை மொழி. திருவள்ளுவர் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவை உற்பத்தி செய்பவரை உலகத்தாருக்கு ஆணி என்றார். உலகத்துக்கு ஆணியாகிய உழவர் பெருமக்கள் கைமடையின் ஓவா பிணியும் உருவசியும் உலகில் தலைவிரித்து ஆடும் அல்லவா. உடற்பிணிக்கு முதல் காரணமே உண்டிதானே. அவ்வுண்டி கிடைத்து விட்டால் உலகத்தில் பசிப்பிணி வாங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அதனால் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கின்றார்கள். உயிர் கொடுக்கும் உண்டி வளங்களே அறங்கள் அனைத்திலையும் தலையாய அறம். அதனால் வள்ளுவ பெருதகை ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னார்கள். ஈதலாவது வரியார் கொண்டு இவதே ஆகும். இந்த உயரிய பசிபோக்கும் அறமானது ஒருவனுக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷமாகும். அப்பொருள் வைப்புலியே ஈத்துவுக்கும் இன்பம் ஆகும். அவ்வின்பம் பெறாதார் வைத்திலக்கும் பண்கண்ணர். அத்தகையோர் வாழ்தலில் சாதல் இனிதே ஆகும். இவ்வாறு வள்ளுவ பெருந்தகையார் உண்டி கொடுத்தலில் இன்றியமையாயை எடுத்து எம்புகின்றார். இக்கட்டான சூழ்நிலையில்தான் நம் வள்ளல் பெருந்தகை தமிழகத்துக்கு தோன்றா துணையாக வந்து வாய்த்தார். வாடி வயிறை கண்டபோதெல்லாம் வாடி வருந்தியது அவர் உள்ளம். வீடுதோறும் இறந்தும் பசி நீக்க இயலாத நீசரை கண்டு கொதித்தார். நெடும்பசியால் வருந்துவார் உள்ளத்தின் குமரலை கண்டு துடித்தார். கஞ்சி குடிப்பதற்கும் வழியும் இல்லாது அதன் காரணங்கள் யாவை என்னும் அறிவு இல்லாது வாழ்ந்து பாமர மக்களிடம் பதிவு கொண்ட கருணை உள்ளம் கண்டுகொண்ட அரிய வழியே அணையா அடுப்பு சூழ் சத்திய தர்மசாலையாகும். அன்று புலவர்கள் வறுமையை பற்றி பாட மட்டுமே செய்தனர். ஆனால் இன்று அதற்கு வழியை தேடி கண்டு கொண்டவர் நம் வள்ளல் பெருமான் மட்டுமே. மண்ணுலகு அதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவ்வியர கேட்டும் கனவு நான் சகித்திட மாட்டேன் என்றது அந்த கருணை உள்ளம். அதனாலே வடலூரிலே சத்திய தர்மசாலை நிறுவப்பட்டது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எல்லாம் அத்தர்மசாலையிலே ஒருங்கே இருந்து உண்ணும் காட்சியால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று புலவன் பூங்குன்னனின் பொன்மொழி மெய்மொழியாயிற்று. இன்று தமிழகமெங்கும் வாழ்க வையகம் வாழ்க வளவுடன் என்ற அரிய கோட்பாடை தன் மூலமந்திரமாக கொண்டு நீ பெரும் ஊதியத்திலே 100ல் ஒரு பங்காவது பொது நன்மைக்கு ஏழை எளியவன் பசியாற்றலுக்கு கொடு என்றவர் வேதாத்திரி மகரிஷி. அவர் மூத்த முதியவர். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் உலக சமுதாய சேவா சங்கம் புகழ்வதும் பசித்தாருக்கு புசி என்று கொடுக்கும் உயர் பண்பை ஆகும். இத்தகைய அருள்ளம் கொண்ட ராமலிங்க அடிகளாரின் திருக்கண் தீண்டதலால் ஏற்பட்ட விளைவு என்றால் மிக அல்ல. வாழ்க வள்ளலார் திருவருட்பா, வளர்க அவர்தம் தர்மசாலை. நன்றி, வணக்கம்.